ஒரு 75 கிராம் தான் இருக்கும் இந்த பட்டாணி. உரிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், அதே அளவு மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2-3 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். இந்த அரைக்கிறதோடையே சேர்த்து நம்ம வந்து வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நிறையா நிமிர ப்ளைன் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியாக மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சின்ன ஸ்பூனில். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மையாக அரைச்சிக்க போகிறோம். மசாலா பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. இதில் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வெந்துட்டு இருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது. ஆனால் அப்போ தான் 10 நிமிஷம் கொதித்து குழம்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருக்கா காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துருங்க. இப்போ மூடி வச்சு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். யூஸ்வலாக சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி பண்ணுற டைமில் இடையில ஒரு நாள் இந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு இருக்கிற டைமில் இது பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.